ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அந்த சேனலில் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு குருமா ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு நம்ம அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அது கூடவே நான் பெரிய வெங்காயம் ஒன்று ஓரளவு பெருசாக வெட்டி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியாக வெட்டாமல் ஓரளவு பெருசாக வெட்டி வச்சுக்கொள்ளுவோம். நான் இது கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். நீங்கள் நிறைய செய்யணுமா இருந்தால் 2-3 பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இது கூட நாம் வெள்ளைப்பூடு ஒன்று சேர்த்துருக்கிறேன். இப்போ வெள்ளைப்பூடையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஓரளவு வதக்கிக்குவோம். வதக்கிட்டு தேவையான அளவு தக்காளி, நான் ஒரே ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 2-3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதை கொஞ்சம் ஓரளவு வதக்கிக்குவோம். வதக்குனதுக்கு பிறகு நாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குவோம். உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்க விட்டுட்டு உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அது கூட மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா வேக விடுவோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது அவசரமாக நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ஒன்று. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு குருமா ஒன்று செய்யணும்னா கிழங்கு இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி குருமா செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கம் தாளிச்சிட்டு கிழங்கை ப்ரெஸ்டீஜ் குக்கரில் நம்ம ஏதாவது ஒரு குக்கரில் போட்டு அவிய விட்டுட்டு அந்த கிழங்கையும் நம்ம இதோட சேர்த்துட்டு குருமா செய்யலாம். இப்போ இந்த நேரத்தில் தேங்காய் பேஸ்ட் ஒன்று செய்வோம். அதாவது தேங்காவோட பெருஞ்சீரகத்தை கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை குச்சிக்காய், தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதுவும் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இறக்கி விட்டுட்டா சுவையான குருமா ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிரும். இது 2 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சுக்கலாம். இப்போ கிழங்கும் தேவைன்னா நீங்கள் இதோட போட்டுக்கலாம். இப்போ நான் இது பூரிக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ பூரிக்கு நான் ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். நான் பூரியோட வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ பூரி செஞ்சுட்டு இந்த குருமாஸ் கொடுத்தா பிள்ளைகள் ஸ்கூல் போகிற டைமில் ரொம்பவே அவசரமாக நம்ம செய்யக்கூடிய குருமாவாக இருக்கும் இது. அது போக நம்ம பூரி மாவு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நாள் பிணைஞ்சி வச்சுருந்தா கூட ரொம்ப ஈஸி. குயிக்காக எடுத்து டக்குன்னு நம்ம பூரியையும் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம இந்த குருமாவையும் கொடுக்கலாம். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாவில் சப்பாத்தி கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பூரி செஞ்சுருக்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் ரொம்பவே விருப்பமாக இருக்கும். ஸோ பூரி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஆனால் என்னங்கிறதுனால சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம எத்தனை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஓடி ஆடி விளையாடும் பொழுது செமிச்சிரும். ஆனால் பெரியவங்க நம்ம சாப்பிடும் பொழுது கொஞ்சம் லிமிட்டாக இருக்கணும். ஒரு பூரி சாப்பிட்டு 2-3 சப்பாத்தி சாப்பிடலாம். இல்லாட்டி பூரியை தவிர்த்துட்டு சப்பாத்தி சாப்பிடலாம். அப்படியே நம்ம பூரி ஆசையாக சாப்பிட்டாலும் ஒரு பூரி சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் செமிக்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டா அந்த பூரி செமிச்சிரும். எண்ணெய் தன்மையும் கொஞ்சம் உடம்புல நிற்காது. எப்பயுமே நம்ம உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு சுடு தண்ணீரை குடிக்கணும். அப்போ தான் ரொம்பவே நல்லோன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால நம்ம எப்பயுமே சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம உடம்புல கொழுப்புத்தன்மை சேராமல் இருக்கிறதுக்காக சூடான தண்ணீரே நம்ம குடிக்கணும். பச்சை தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டரோ குடிக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி பூரி அந்த மாதிரி பொரிச்ச ஐட்டங்கள் எதுவும் செய்யும் பொழுது சூடான தண்ணியே குடித்தோம்னா ரொம்பவே நல்லோம். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா வாக்கிங் போயே ஆகணும். ஒரு 40 இயர்ஸ்க்கு பிறகு எப்படியுமே எண்ணெய் தன்மையான சாப்பாடுகள் சாப்பிட்டா வாக்கிங்கை நம்ம பழக்கப்படுத்தி கொள்ளணும். வாக்கிங், சுடு தண்ணி அப்படியே நம்ம பழக்கப்படுத்தி இருக்கணும். அப்போ தான் உடம்புக்கும் நல்லோம். இப்போ பாருங்கள், பூரி செஞ்சுட்டு டக்குன்னு குருமா ஒன்று செஞ்சுருக்கிறோம். ஈஸியாக பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் எனக்கு இது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், பூரி குயிக்காக நம்ம செஞ்சாச்சு. ஏன்னா நம்ம மாவு ஈஸியாக வெள்ளனே பிணைஞ்சி வச்சுருந்ததுனால ஈஸியாக போயிடுச்சு. டக்குன்னு குயிக்காக குருமாவும் செஞ்சாச்சு. பிள்ளைகளுக்கு கொடுத்தாச்சு. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே சாப்பாடே நம்ம செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வெரைட்டியாக பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, புட்டு அந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும். ஒரே மாதிரியான உணவுகளை கொடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கும் வெறுத்து போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.